Hi friends, welcome to Tamil Frame. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இப்போல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு எதை கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா டீசரோ இல்லாட்டி ட்ரெய்லரில் உள்ள ஒரு சில சீன்ஸும் அந்த கிளிம்ஸ் வீடியோ இப்போ புதுசாக வந்திருக்கலாம் அதுதான். அண்ட் நம்மளும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து இந்த சீன் மட்டும் தேட்டரில் வந்துச்சுன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குன்னுலாம் நம்ம யோசிச்சிருக்கோம். ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதுல நம்மளுக்கே தோணும் இது படத்துடைய கதை ஒருவேளை இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். நம்மளும் கொஞ்சம் யோசிப்போம் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு. சில ட்ரெய்லரில் கூட சொல்லவே வேணாம், ட்ரைலர்லேயே காமிச்சிருவாங்க இந்த கதை இதை பற்றினா அப்படின்னு நமக்கே ஒரு ஒப்பீனியனை வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஒப்பீனியனை வச்சுட்டு படம் பார்க்கலான்னு போவோம், ஆனால் படத்தில் அவங்க கொடுத்த ட்விஸ்ட்லேயே நம்மளை மெய்சிலுக்க வச்சுருவாங்க. அப்படி என்னோட ஒப்பீனியனில் நடந்த ஒரு சில 3 படங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண விஜய் சார் நடித்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்டர் படத்தோட டீசர் நான் பார்க்கும்போதுல லாஸ்ட் சீன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், விஜய் சாரோட கையும் அண்ட் விஜய் சேதுபதி சார் கையும் ஒரே மாதிரி பஞ்ச் பண்ணுற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து இந்த படம் பார்க்கும்போதுல நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ விஜய் சேதுபதிக்கு கையில் தானப்பா அந்த பவர் இருக்கும், ஸோ எப்படி விஜய் சார் வந்து இது பண்ண போகிறாரு, ஐ மீன் ஃபைட் பண்ண போகிறாருன்னு கிளைமேக்ஸில் போகும்போதுல தான் ஒரு ட்விஸ்ட்டை ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போதுல எனக்கே செம்மலை அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படம் வெங்கட் பிரபு சார் டைரக்ட் பண்ணி சிம்பு சார் நடித்த மாநாடு. இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா சார் ஒரு டைலாக் பேசுவார், அது ரொம்ப ட்ரெண்டிங்கான டைலாக், வந்தான் சுட்டான் போனால் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் போனால் ரிப்பீட்டு. என்னோட ஒப்பீனியனில் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஒருவேளை இந்த படத்தோடைய கதை ஒருவேளை சிம்பு சார் வந்து தீவிரவாதியாக இருப்பார், எஸ்ஜே சூர்யா சார் தான் கண்டுபிடிக்க போகிறாரு, அது எப்படி லாஸ்ட்டில் 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு தான் படத்தோடைய கான்செப்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் படம் பார்க்கும்போதுல இந்த படத்தோடைய டைலாக், அதாவது முக்கியமாக அந்த வந்தான் சுட்டான் போனாங்கிற வார்த்தையை வந்தான் சுட்டான் செத்தா அப்படின்னு மாற்றிருப்பாங்க படம் பார்க்கும்போதுல. ஏன்னா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட், முடியல தலைவரே. செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க திரும்ப அதே மாதிரி திரும்ப லூப்பில் வர முடியும். ஸோ அது வந்து மெயின் இதாக இருந்ததுனால ஒருவேளை ஆடியன்ஸ் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு காண்டி கூட வெங்கட் பிரபு சார் அந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்தால் சுட்டான் போனான் அப்படின்னு மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. இது என்னோட கெஸ் மட்டும்தான், என்னோட ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கிற வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வந்த விஜய் சார் நடித்த கோட் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். படத்துடைய ட்ரெய்லர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இது என்ன கான்செப்டாக இருக்குமோன்னு நிறைய பேர் பிச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியனில் அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் வில்லனை எதிர்க்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் படம் பார்க்கும்போதுல அந்த ட்விஸ்ட்டை ரிவ்யூ பண்ண விதம் வேறு லெவலில் இருந்துச்சு. தளபதி வர்சஸ் இளைய தளபதின்னு பார்க்கும்போதுல செம்மையாக இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போதுல. அண்டு லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் சொல்லவே வேணாம், அந்த ட்விஸ்ட்டை பார்க்கும்போதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா வாய்ப்பில்லை ராஜா. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி டீசர் அண்ட் ட்ரெய்லரில் சஸ்பென்ஸ் வச்சு படத்தில் உடைச்ச ஒரு சில படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.